சாரலுடன் தொடங்கியது மழை. இன்று மிக கனமழை பெய்யும் என கணிப்பு. ஸ்ரீவில்லிபுத்தூரில் நேற்றிரவு பெய்த கனமழை. வைத்தியநாத சுவாமி கோயிலுக்குள் புகுந்த மழை நீர். கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்திற்கு மேலும் 400 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. கட்டுமான பணிகளை விரைந்து முடிக்கும் வகையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆணை. திருப்பூரில் 1 லட்சம் கடைகளை அடைத்து வியாபாரிகள் போராட்டம். சொத்து வரி மற்றும் குப்பை வரி உயர்வை ரத்து செய்ய கோரிக்கை. புதுச்சேரியில் தனி அணியாக செயல்படுவதாக கூறி 3 எம்எல்ஏக்களை இடைநீக்கம் செய்ய பாஜக திட்டம். புதுச்சேரி சபாநாயகர் செல்வத்தை அவசரமாக டெல்லிக்கு வர கட்சி தலைமை அழைப்பு. சபரிமலையில் பாரம்பரிய வனப்பாதை வழியாக நடந்து செல்லும் பக்தர்களுக்கு இன்று முதல் சிறப்பு பாஸ். கூட்ட நெரிசலில் சிக்காமல் தனி வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்ய ஏற்பாடு. விழுப்புரம், கடலூர், புதுச்சேரியில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல மீனவர்களுக்கு தடை விதிப்பு. உலக செஸ் சாம்பியன்ஷிப் பட்டம் வென்ற குகேஷுக்கு திறந்தவெளி வாகனத்தில் அழைத்துச் சென்று பாராட்டு விழா. உலக அளவில் செஸ் போட்டியின் அடையாளமாக தமிழ்நாடு திகழ்வதாக விஸ்வநாதன் ஆனந்த் பாராட்டு. தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு உத்வேகமாக குகேஷின் வெற்றி இருக்கும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பாராட்டு. செஸ் வீரர்களை உருவாக்க ஹோம் ஆஃப் செஸ் என்ற சிறப்பு அகாடமி தொடங்கப்படும் என அறிவிப்பு. விலைவாசி அடிப்படையில் 100 நாள் வேலை திட்ட ஊதியத்தை உயர்த்த வேண்டும். நாடாளுமன்ற நிலைக்குழு பரிந்துரை. பயணிகளின் வசதிக்காக புதிய செயலியை அறிமுகப்படுத்துகிறது ரயில்வே துறை. ரயில்வே தொடர்பான அனைத்து வகையான சேவைகளையும் பெற முடியும் என தகவல். இதுவரை 3 பேருக்கு நாக்கை பிளந்து டாட்டூ வரைந்துள்ள திருச்சியைச் சேர்ந்த ஹரிஹரன். அந்தரங்க பாகங்களிலும் டாட்டூ வரைந்து 50,000 ரூபாய் வரை வசூலித்தது விசாரணையில் அம்பலம். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே விலாசம் கேட்டு சரியாக சொல்லாத வீட்டின் மீது பெட்ரோல் குண்டு வீச்சு. தெருவில் நடந்து சென்றவர் மீதும் அரிவாளால் தாக்கிய கும்பலுக்கு காவல்துறை வலைவீச்சு. கேரளாவிலிருந்து கழிவுகளை தமிழ்நாட்டிற்குள் கொண்டு வருவதை தடுக்க நடவடிக்கை. புளியரை சோதனைச் சாவடியில் தீவிர சோதனைக்கு பிறகே தமிழ்நாட்டிற்குள் வாகனங்கள் அனுமதி. பசிபிக் கடலில் உள்ள வானாட்டு தீவில் நிலநடுக்கத்தால் 14 பேர் உயிரிழப்பு. 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்த நிலையில் கட்டடங்கள் சேதம். மூன்றாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவிற்கு 275 ரன்களை இலக்காக நிர்ணயித்த ஆஸ்திரேலியா. 2வது இன்னிங்ஸில் 7 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 89 ரன்கள் சேர்த்து டிக்ளேர். ஸ்ரீவில்லிபுத்தூரில் இரவு பெய்த மழையால் மடவார் வளாகம் வைத்தியநாத சுவாமி கோவிலில் தண்ணீர் புகுந்துள்ளது. இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் கணேஷ்குமாரிடம் கேட்கலாம். கணேஷ்குமார், தற்போதைய நிலை? சிவரஞ்சனி, விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 24 மணி நேரத்தில் 7 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது. குறிப்பாக நேற்று இரவு தொடர்ந்து 2 மணி நேரமாக பெய்த கனமழையின் காரணமாக ஸ்ரீவில்லிபுத்தூரின் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மடவார் வளாகத்தில் இருக்கக்கூடிய வைத்தியநாத சுவாமி திருக்கோவிலில் மழை நீர் புகுந்திருக்கிறது. குறிப்பாக சுவாமி சன்னதி மற்றும்
சிவகாமி அம்மாள் சன்னதி ஆகிய பகுதிகளில் முழுமையாக மழைநீர் புகுந்துள்ளதால் பக்தர்கள் மழைநீரில் நடந்து சென்று சுவாமி தரிசனம் செய்யக்கூடிய ஒரு நிலை என்பது ஏற்பட்டிருக்கிறது. இதனால் பக்தர்கள் கடும் அவதியை தொடர்ந்து சந்தித்து வருகிறார்கள். லேசான மழை பெய்தால் கூட இந்த கோவிலுக்குள் மழைநீர் புகுவது தொடர்கதையாகி இருக்கிறது. எனவே இந்த பழமை வாய்ந்த கோவிலுக்குள் மழைநீர் புகுவதை தடுப்பதற்கு நிரந்தர தீர்வை ஏற்படுத்தி தர வேண்டும் என இந்த நேரத்தில் பக்தர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இதே போல ஸ்ரீவில்லிபுத்தூரின் பல்வேறு பகுதிகளில் மழை நேற்று இரவு பெய்த கனமழையின் காரணமாக தாழ்வான பகுதிகளில் மழைநீர் புகுந்திருக்கிறது. குறிப்பாக இந்த பழமை வாய்ந்த கோவிலில் மழைநீர் புகுந்துள்ளதன் காரணமாக பக்தர்கள் தரிசனம் செய்வதில் கடும் சிக்கல் ஏற்பட்டு வருகிறது. சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கணேஷ்குமார். தற்போதைய செய்தியை பார்த்து வருகிறோம். கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்திற்கு மேலும் 400 கோடி ரூபாய் விடுவித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆணை பிறப்பித்திருக்கிறார். தற்போதைய 400 கோடி ரூபாயையும் சேர்த்து மொத்தம் 1451 கோடி ரூபாய் பயனாளிகளுக்கு வங்கி மூலம் விடுவிக்கப்பட்டிருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் 1 லட்சம் வீடுகள் கட்டப்பட்டு வருகின்றன. கட்டுமான பணிகளை துரிதப்படுத்தும் வகையில் தற்போது கூடுதலாக 400 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டிருக்கிறது. மழை தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னையில் 1 அல்லது 2 மணி நேரத்தில் மழை தொடங்கும் என தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் கணித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சடையாண்டியிடம் கேட்கலாம். சடையாண்டி, இன்றைய தினம் சென்னையை பொறுத்தவரையில் மிக கனமழைக்கான எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் இன்னும் 2 மணி நேரத்தில் மழை தொடங்கும் என்று பிரதீப் ஜான் கூறியிருக்கிறார். முழுமையான விவரங்கள். சிவரஞ்சனி, அந்த வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது தற்பொழுது மேற்கு வடமேற்கு திசையில் மெல்ல நகர்ந்து தமிழ்நாடு கடற்கரையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. தற்பொழுது வட தமிழ்நாடு கடலோர பகுதியை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியில் அது நிலை கொண்டிருப்பதன் காரணமாக இன்றும் நாளையும் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் ஆகிய 4 மாவட்டத்திற்கும் கனமுதல் மிக கனமழை இருக்கும் என்று ஏற்கனவே இந்திய வானிலை ஆய்வு மையமானது எச்சரிக்கை விடுத்திருந்தது. அந்த வகையில் தற்பொழுது தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் இன்றும் நாளையும் சென்னையை ஒட்டி இருக்கக்கூடிய வட கடலோர மாவட்டங்களுக்கு அதிகப்படியான மழை இருப்பதாகவும் இன்னும் 1 மணி நேரத்திற்குள்ளாகவோ அல்லது 2 மணி நேரத்திற்குள்ளாகவோ சென்னையில் மழை தொடங்கும் என்றும் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். இந்த வடகிழக்கு பருவமழை தற்பொழுது தீவிரமடைந்திருக்கிறது, இறுதி கட்டத்தை எட்டி இருக்கிறது. இந்த வருடத்திற்குள்ளாகவே வடகிழக்கு பருவமழை முழுமையாக விடைபெற்றுவிடும் என்று ஏற்கனவே வானிலை ஆய்வாளர்கள் கணித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்பொழுது இந்த வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நமக்கு வடகிழக்கு பருவமழையில் கிடைக்கக்கூடிய ஒரு இறுதி கட்ட மழையாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சடையாண்டி. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் கடந்த ஆண்டு மழை வெள்ளத்தின் போது சரியான நேரத்தில் விரைவு ரயிலை நிறுத்தி சுமார் 800 பேரை காப்பாற்றிய ரயில் நிலைய பொறுப்பாளருக்கு ரயில்வே வாரியத்தின் உயரிய விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு டிசம்பர் மாத பெருவெள்ளத்தில் ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தில் சிக்கிக்கொண்ட 800 பயணிகளுக்கு அந்த 3 நாட்கள் வாழ்வின் மறக்க முடியாத திக் அனுபவங்கள் என்றே கூறலாம். நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் கடந்த ஆண்டு டிசம்பர் 17ஆம் தேதி அதி கனமழை கொட்டிக் கொண்டிருந்தது. சரியாக அன்று இரவு 8:25 மணிக்கு சென்னை எழும்பூர் நோக்கி தன் பயணத்தை தொடங்கியது 206006 என்ற எண் கொண்ட செந்தூர் விரைவு ரயில். வானத்தை பீய்த்துக் கொண்டு மழை கொட்ட ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையம் வரை சென்ற செந்தூர் விரைவு ரயில் வெள்ளத்திற்கு நடுவே திடீரென நிறுத்தப்பட்டது. தண்டவாளத்தில் தண்ணீர் தேங்கியதால் ரயில் நிறுத்தப்பட்டிருக்கலாம் என்று முதலில் பயணிகள் எண்ணியிருந்தனர். மதுரை ரயில்வே கோட்டம் அறிக்கை வெளியிட்ட பிறகுதான் பயணிகளுக்கு தெரிய வந்தது சில மீட்டர் தூர இடைவெளியில் உயிர் தப்பி உள்ளோம் என்று. ஆம், மழை வெள்ளத்தில் ஸ்ரீவைகுண்டம் செய்துங்கநல்லூர் இடையே சுமார் 12 கிலோமீட்டர் தூரத்திற்கு பாதையில் சரளை கற்கள் வெள்ளை நீரால் அடித்துச் செல்லப்பட்டிருந்தன. இதை வழக்கமான சோதனை பணியின் போது ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலைய பொறுப்பாளர் ஜாஃபர் அலி கண்டறிந்து
உடனடியாக ரயிலை நிறுத்தி சுமார் 800 பேரின் உயிரை காப்பாற்றியிருந்தார். அதன் பின்னர் 3 நாட்கள் வெள்ளம் சூழ்ந்த ரயிலுக்கு நடுவே தவித்துக் கொண்டிருந்த பயணிகளுக்கு நம்பிக்கை அளிக்கும் வகையில் கடும் வெள்ளத்தை கடந்து நியூஸ் 18 தமிழ்நாடு குழு முதல் ஆளாக ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தை அடைந்து செய்தி வெளியிட்டது. மீட்பு பணிக்கும் பெரும் பங்காற்றியது. இந்த நிலையில் பெரும் விபத்தை தடுத்து நிறுத்திய ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலைய பொறுப்பாளர் ஜாஃபர் அலிக்கு ரயில்வேயின் மிக உயரிய விருதான அதிவிசிஷ்ட் ரயில் சேவா புரஸ்கார் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. ரயில்வே ஊழியர்களின் பணிகளை அங்கீகரிக்கும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் ரயில்வே துறையில் பணியாற்றும் 100 பணியாளர்களுக்கு இந்த விருது வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் ஜாஃபர் அலிக்கு வரும் 25ஆம் தேதி கொண்டாடப்படவுள்ள 70வது ரயில்வே வார விழாவில் மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் விருது வழங்க உள்ளார். சென்னை கிராண்ட் மாஸ்டர் தொடரை தமிழ்நாடு அரசு நடத்தாமல் இருந்திருந்தால் தன்னால் சாம்பியன் பட்டம் வென்றிருக்க முடியாது என்று குகேஷ் தெரிவித்துள்ளார். சென்னையில் தமிழ்நாடு அரசு சார்பில் அவருக்கு நடந்த பாராட்டு விழாவில் செஸ் என்றாலே தமிழ்நாடுதான் என்ற நிலையை அடைந்துள்ளதாக விஸ்வநாதன் ஆனந்த் பெருமிதம் கூறியுள்ளார். சிங்கப்பூரில் உலக செஸ் சாம்பியன்ஷிப்பில் வெற்றி பெற்று சாதனை படைத்த குகேஷுக்கு சென்னை கலைவாணர் அரங்கில் தமிழ்நாடு அரசு சார்பில் பாராட்டு விழா நடைபெற்றது. இதற்காக வாலாஜா சாலையில் இருந்து திறந்தவெளி வாகனத்தில் ஒருவரமாக அழைத்து வரப்பட்டார் குகேஷ். அவருக்கு மேளதாளத்துடன் உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்டது. கலைவாணர் அரங்கத்திற்குள் குகேஷ் வந்ததும் புலியாட்டம், ஒயிலாட்டம், மயிலாட்டம் என அந்த இடமே விழாக்கோலம் பூண்டது. நிகழ்ச்சி தொடங்கியதும் உலக சாம்பியன்ஷிப் வெற்றி கோப்பையை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினிடம் கொடுத்து வாழ்த்து பெற்றார் குகேஷ். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய செஸ் ஜாம்பவான் விஸ்வநாதன் ஆனந்த் 31 கிராண்ட் மாஸ்டர்களை வைத்துள்ள தமிழ்நாடுதான் உலகளவில் செஸ்ஸின் அடையாளம் என்றார். இப்போ 2 உலக சாம்பியன்ஸை வச்சுண்டு 31 கிராண்ட் மாஸ்டர்ஸை வச்சுண்டு தமிழ்நாடு இந்தியாவில் மாத்திரம் இல்லை உலகத்திலேயே செஸ்னா தமிழ்நாடுன்னு சொல்ல முடியும். நான் எதிர்பார்க்கிறேன் இங்கேருந்து இன்னும் வளர்ச்சி இருக்க போறது. நிகழ்ச்சியில் பேசிய உலக சாம்பியன் குகேஷ் உலக அரங்கில் செஸ் விளையாட்டிற்கு சிறந்த இடம் சென்னை தான் என்று பெருமிதம் தெரிவித்தார். Chennai has proudly earned the title of the capital of Indian chess, and I think it's also very safe to say that Chennai in many terms is also one of the best cities in the world of chess. சென்னை கிராண்ட் மாஸ்டர் தொடரை தமிழ்நாடு அரசு நடத்தாமல் இருந்திருந்தால் தன்னால் சாம்பியன் பட்டம் வென்றிருக்க முடியாது என்று குகேஷ் தெரிவித்தார். I won this tournament and that's how my whole journey for this world championship started. So I'd like to thank Tamil Nadu government and Udayana personally for making it happen within such a short period of time. தமிழ்நாடு அரசு பொருளாதார ரீதியிலும் தனக்கு நிறைய உதவிகளை செய்ததாகவும் அதற்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டார். செஸ் வெறும் விளையாட்டு மட்டுமல்ல, அது வாழ்க்கைக்கான பாடம் என கூறிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தமிழ்நாட்டில் செஸ் விளையாட்டை மேலும் வளர்த்தெடுக்க ஹோம் ஆஃப் செஸ் அகாடமி தொடங்கப்படும் என்றும் அறிவித்தார். உலக செஸ் சாம்பியன் பட்டம் வென்ற தமிழ்நாட்டு வீரர் குகேஷுக்கு சென்னை கலைவாணர் அரங்கில் 5 கோடி ரூபாய்க்கான காசோலையை வழங்கி பாராட்டிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குகேஷின் வெற்றி கொடுக்கக்கூடிய நம்பிக்கை தமிழ்நாட்டில் விளையாட்டுத்துறை மட்டுமல்ல அனைத்து துறை இளைஞர்களையும் ஊக்கப்படுத்தக்கூடியது என நம்புவதாக தெரிவித்தார். 7 வயசுல பயிற்சிக்குள்ள நுழைஞ்சு 9 வயசுல கேண்டிடேட் மாஸ்டர் பட்டத்தை வென்று
12 வயசுல கிராண்ட் மாஸ்டர் பட்டத்தை வென்று இன்று உலக சாம்பியன் ஆகிட்டார். இது எல்லாத்தையும் சாதிக்க நம்ம குகேஷ் எடுத்துக்கிட்டது வெறும் 11 ஆண்டுகள் தான். இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய உழைப்பு, விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, இலக்கை நோக்கிய பயணம், இதெல்லாம் தான் நம்ம தமிழ்நாட்டு இளைஞர் எல்லோரும் இன்ஸ்பிரேஷனா நீங்க கத்துக்கணும். நாட்டின் விளையாட்டுக்கு தலைநகரமாக விளங்கும் தமிழகத்தின் சிறப்பான செயல்பாட்டிற்கு துணை முதலமைச்சர் உதயநிதியின் செயல்பாடே காரணம் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பாராட்டினார். விளையாட்டு வளர்ச்சியை ஊக்குவிக்கும் சிறந்த மாநிலமா CII அமைப்பு தமிழ்நாட்டை அங்கீகரிச்சிருக்கு. தி இந்து ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் ஏசஸ் விருது வழங்கும் நிகழ்ச்சியில 2023 ஆண்டுக்கான விளையாட்டை ஊக்குவிப்பதில் சிறந்த மாநிலம் விருது தமிழ்நாடு அரசுக்கு வழங்கப்பட்டிருக்கு. இப்படி இந்தியாவோட ஸ்போர்ட்ஸ் கேபிட்டல்னு தமிழ்நாட்டை சொல்ற அளவுக்கு விளையாட்டுத்துறையை சிறப்பா கவனிச்சு வரக்கூடிய மாண்புமிகு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி அவர்களுக்கு பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். நாட்டின் செஸ் தலைநகராக விளங்கும் தமிழ்நாட்டில் இவ்விளையாட்டினை மேலும் வளர்த்தெடுக்க ஹோம் ஆஃப் செஸ் எனும் அகாடமி தொடங்கப்படும் என்ற அறிவிப்பையும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிட்டார். இந்தியாவோட 85 கிராண்ட் மாஸ்டர்களை 31 பேர் தமிழ்நாட்டை சார்ந்தவங்க. இப்படி இன்னும் திறமை வாய்ந்த சதுரங்க வீராங்கனைகளை வளர்த்தெடுக்க, உருவாக்க ஒரு திட்டத்தை இந்த விழாவின் மூலம் நான் அறிவிக்க விரும்புகிறேன். தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் மூலம் செஸ் விளையாட்டுக்கென ஹோம் ஆஃப் செஸ் என்ற சிறப்பு அகாடமி உருவாக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். முன்னதாக நிகழ்ச்சியில் பேசிய துணை முதலமைச்சர் உதயநிதி, குகேஷின் வெற்றி தமிழ்நாட்டில் இனி பல கிராண்ட் மாஸ்டர்களை உருவாக்க வழிவகுக்கும் என்றார். கிரிக்கெட் எப்படி பட்டித்தொட்டி எங்கும் இன்றைக்கு சென்று சென்றிருக்கிறதோ அதே போல தம்பி குகேஷுடைய வெற்றி இன்றைக்கு செஸ் போட்டியையும் தமிழ்நாட்டின் மூலை முடுக்கெல்லாம் சென்று சேர்க்கும் என்பது உறுதியாக இருக்கும். அதன் தொடர்ச்சியாக இன்னும் பல நூறு கிராண்ட் மாஸ்டர்கள் நம்முடைய கிராமப்புறங்களிலிருந்து வருவார்கள். தமிழ்நாடு ஒரு நாள் உலகின் செஸ் தலைநகராக உயரட்டும். இந்நிகழ்ச்சியில் 4 முறை செஸ் உலக சாம்பியனான விஸ்வநாதன் ஆனந்த், குகேஷின் தாய் பத்மா, தந்தை ரஜினிகாந்த் மற்றும் விளையாட்டுத் துறையினர் பங்கேற்றனர்.